20,000 பள்ளிகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கப்படலை. அந்த சாதனை இன்னும் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த சாதனை இன்று வரைக்கும் முறியடிக்கப்படலை. இந்த 12 ஆண்டுகளில் மோடி அவர்கள் 12 லட்சம் பள்ளிகளை மூடி இருக்கிறார் என்ற ஒரு அறிக்கை வருது. அந்த மோடி அரசனுடைய கல்விக் கொள்கையாக அந்த புதிய கல்விக் கொள்கை தான் இந்த தமிழக அரசு இன்றைக்கு கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவரை பார்த்தாலே இங்கே கல்வி என்ன லட்சணத்தில் இருக்கிறது என்பது தெரியும். தேசிய தலைவர் ஏற்கனவே செஞ்சோலை ஈழத்தில் செஞ்சோலைன்னு ஒரு நிறுவனம் வச்சு அங்கே அந்த குழந்தைகளுக்கு போரில் பாதிக்கப்பட்டு தாய் தகப்பனை இழந்து அந்த குழந்தைகளை பராமரித்து அவர்களுக்கு ஒரு கல்வி புகட்டினார். செஞ்சோலை சுமையில்லாத கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாம் தமிழ் அரசனுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதுதான் செயல்படும். நாளைக்கு நாம் தமிழ் அரசு வந்தாலும் அதை தான் செயலாக்கம் பெறுவோம். இவங்களுக்கு பத்திரிகையாளரை சந்திக்க மறுப்பதனாலேயே சீமான் சோர்வடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஊடகமும் இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கவில்லை என்ற ஒரு மனம் வருத்தம் அண்ணனுக்கு இருக்கு. அதே உற்சாகத்தோட இருக்காரு. அதெல்லாம் சோர்வோ பின்னடைவோ எதுவும் இல்லை. உற்சாகமா இருக்காரு, மிக உற்சாகமா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். தனது ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து மாணவர்களை படிக்க வைத்ததுனால ஐயா காமராஜரை கல்வி கண் திறந்தவர், எழுத்தறிவை தேர்வர்னு இன்றும் போடுகிற தமிழ்நாட்டில் தற்போதுள்ள சூழ்நிலையில் குறிப்பாக புதிய அரசின் கீழ் கல்வியோட நிலைமையும் பள்ளிக்கூடத்தின் செயல்பாடும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? காமராஜர் கல்வி கண் திறந்தார் அப்படின்ட்டு பொதுவாக அப்படி சொல்லிட முடியாது. ராஜாஜி அவர்கள் நிதிநிலை சரியில்லை என்ற காரணம் சொல்லி ஒரு 6,000 பள்ளிகளை மூடினார். காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 6,000 பள்ளிகள் இல்லாமல் கூடுதலாக 14,000 பள்ளி, மொத்தம் 20,000 பள்ளிகளை திறந்து கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வி கண் திறந்த இறைவன் அப்படின்ட்டு அவரை ஏன் சொல்றோம்னா அதனால தான் சொல்றோம். 20,000 பள்ளிகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கப்படலை. அந்த சாதனை இன்னும் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த சாதனை இன்று வரைக்கும் முறியடிக்கப்படலை. ஆனால் இதை நாம் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இதே வேளையில நேற்று இந்திய அரசு நிறுவனமாகிய நிதி ஆயோக் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு, ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த 12 ஆண்டுகளில் மோடி அவர்கள் 12 லட்சம் பள்ளிகளை மூடி இருக்கிறார் என்ற ஒரு அறிக்கை வருது. 12 லட்சம் பள்ளிகளும், அதுவும் குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கற்கக்கூடிய அந்த பள்ளிகள், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இதை மூடி இருக்கிறதா என்ன அந்த அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை சொல்லுது. அப்ப அவர்களுடைய நிலைப்பாடாகிய அந்த RSS நிலைப்பாடாகிய கற்தல் கற்பித்தல் ஓதுதல் ஓதுவித்தல் ஒரு சமூகத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி பிற சமூகங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற அந்த மனநிலையை தான் இது நடைமுறைப்படுத்துது மோடி அரசு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்போ இத்தனை பள்ளிகளை மூடிவிட்டு பள்ளிக்கு செல்லாத அந்த இளைஞர்கள் விபரீத சிந்தனைகளை எடுக்கின்ற போது இங்கே ரவுடியிசம் தான் தலை தூக்கும். அந்த அரசு, அந்த மோடி அரசு 12 லட்சம் பள்ளிகளை மூடிய அந்த மோடி அரசனுடைய கல்விக் கொள்கையாக அந்த புதிய கல்விக் கொள்கை தான் இந்த தமிழக அரசு இன்றைக்கு கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்ப இது எங்க போய் சேரும், எங்க போய் முடியும் என்பதற்கு இன்றைக்கு பாடநூல் அந்த திட்ட குழு தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காரு, அந்த தமிழக முதலமைச்சர் போட்டிருக்காரு. அவரு கல்வியாளரா, கல்வி கற்றவரா, நம்ம ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசுல திண்டுக்கல் லியோனி அவர்களை அந்த பாடநூல் திட்டத்துக்கு தலைவராக போடும் போதே விமர்சனம் வந்தது, இவர் கல்வியாளரா என்று கேட்டாங்க. அவர் கல்வியாளராக இல்லாவிட்டாலும் கூட அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்றத்தில் ஒரு அரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னவர், ஒரு சிந்தனையாளர், இடதுசாரி சிந்தனையாளர். அவரை போட்டதுக்கே விமர்சனங்கள் வந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு கத்துக்குட்டியை அந்த பாடத்திட்டங்கள், பாடநூல், அந்த பாடநூல்ல என்னென்ன பாடங்களை நாம் சேர்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு ஒருத்தனை போட்டிருக்கு. அப்போ அந்த அவரை பார்த்தாலே இங்க கல்வி என்ன லட்சணத்தில் இருக்கிறது என்பது தெரியும். இது மக்கள் ஏதோ ஒரு வாக்களித்து விட்டார்கள். இந்த அரசை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஐயா, இப்போ நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சிருந்தா தமிழகத்தில் கல்வித்துறை எப்படி இருந்திருக்கும், பள்ளிகள் எப்படி செயல்பட்டு இருக்கும்? கல்வித்துறை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் வாயால சொல்வதை விட
2016 தேர்தலிலே செயல்பாட்டு வரைவிலே தமிழகத்தினுடைய கல்வித்துறை நாம் தமிழர் அரசு ஆட்சிக்கு வந்தால் எப்படி கல்வி எப்படி இருக்கும் என்பதை நம்ம வந்து செயல்பாட்டு வரைவிலே தெரிவிச்சிருக்கோம். அதே செயல்பாட்டு வரைவு இன்னும் செழுமைப்படுத்தி இப்போ 2026 வந்தது. அதை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கல்வி என்பது சுமையாக இருக்கக்கூடாது, சுவையாக இருக்கணும் அப்படின்றதுல நாம் தமிழ் அரசினுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும். அது கல்வி வந்து எப்போதும் சுமையா இருக்கக்கூடாது, சுவையா இருக்கணும் அப்படின்றது. யாருக்கு என்ன திறமை இருக்கின்றதோ, ஒரு பாடல் திறமை இருக்கா, விளையாட்டு திறமை இருக்கா, ஓவிய திறமை இருக்கா, அந்த திறமையை ஊக்குவித்து அவரை வந்து மேம்படுத்துறது. எந்த எந்த மொழியில அவர் கற்க விரும்புறாரு என்பதை பார்த்து அந்த மொழியில கல்வி கொடுக்கறது. அப்படி பல திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். தேசிய தலைவர் ஏற்கனவே வந்து செஞ்சோலை, ஈழத்துல வந்து செஞ்சோலைன்னு ஒரு நிறுவனம் வச்சு அங்க அந்த குழந்தைகளுக்கு போரில் பாதிக்கப்பட்டு தாய் தகப்பனை இழந்து அந்த குழந்தைகளை பராமரித்து அவர்களுக்கு ஒரு கல்வி புகட்டினார் செஞ்சோலை. அதுபோல செஞ்சோலை மாதிரியே இங்கே ஒரு சோலை அமைத்து சுமை இல்லாத கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நாம் தமிழ் அரசனுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதுதான் செயல்படும். நாளைக்கு நாம் தமிழ் அரசு வந்தாலும் அதுதான் செயலாக்கம் பெறும். ஐயா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொய்வடைஞ்சிட்டாரு, அவருடைய செயல்பாடுகளும் குறைஞ்சிட்ட மாதிரியும் சில பேச்சுகள் வந்துட்டு இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு செயல்பாடு அதே ஊக்கத்தோடும் அண்ணனோட நெருங்கி பழகிறது, அலுவலகத்தில் உட்காந்து பேசுகின்ற போது அதை விட வீரியமான செயல்பாட்டோட செயல்படணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காரு, உற்சாகமா இருக்காரு. பார்க்கறது இவங்களுக்கு வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மறுப்பதனாலேயே வந்து சீமான் சோர்வடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திக்காத காரணம் இந்த சென்ற 5 ஆண்டுகள்ல உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் என்ன செய்தி, அவ்வளவு செய்திகளை அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லா பத்திரிகையாளரும் சந்திச்சு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அவ்வளவுதானா, வேற ஏதாவது இருக்கின்றதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள செய்தியாளரை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருந்தாரு. ஆனால் நாம வந்து நான் இப்பயும் சொல்ற மாதிரி 2026 செயல்பாட்டு வரைவு என்று ஒன்று வெளியிட்டோம். அந்த வெளியிட்ட பொழுது அதுல வந்து ஒவ்வொரு துறையும், போக்குவரத்து துறைனா எப்படி இருக்கும், மருத்துவத்துறைனா எப்படி இருக்கும், கல்வித்துறைனா எப்படி இருக்கும், மின்சாரத்துறைனா எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம போட்டு காட்டணும். அது காணொலியாக போட்டு காட்டணும். எந்த ஊடகமும் இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கவில்லை என்ற ஒரு வருத்தம் அண்ணனுக்கு இருக்கு. ஆகவே இந்த செய்தியாளர்களை இனிமேல் நம்ம சந்திக்க வேண்டாம், எப்போ நமக்கு தோணும் போது சந்திக்கலாம். இவர்கள் கேட்கிற கேள்விகளாம் பதில் சொல்லி இருக்கணும் அவசியம் இல்லை. நமக்கா எப்போது தோணுதோ அப்போ சந்திப்போம் அப்படின்ட்டு பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருப்பதை காரணம் காட்டி சீமான் சோர்ந்து விட்டார், அவர் வந்து பின்னடைவு செஞ்சுட்டார், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அதை விட வீரியத்தோட அவர் அந்த தேர்தலுடைய அந்த வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்ட உடனேவே சொல்லிட்டாரு. தம்பிகளுக்கு அழகா சொன்னாரு, நம்ம யாருக்கிட்டடா தோத்தோம், நம்மளை யார் தோக்கடிச்சா, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா அப்பா, நம்மளுடைய உறவினர், சித்தப்பம் பெரியப்பதான் நம்மளை தோக்கடிச்சான். இது நம்மளுடைய தோல்வி இல்லை, அது அவர்களுடைய தோல்வி அப்படின்னு சொன்னாரு. நான் இப்ப சட்டசபைக்கு போய் தான் ஆகணும்னு நம்மளை யார் நெருக்கடி பண்றது, எப்போ வேணாலும் போவோம் அப்படின்றத அவர் சொன்னாரு. அதே உற்சாகத்தோட இருக்காரு. அதெல்லாம் சோர்வோ பின்னடைவோ எதுவும் இல்லை, உற்சாகமா இருக்காரு, மிக உற்சாகமா இருக்காரு. மகிழ்ச்சிங்க, நன்றி.